ஸ்கூல் டேஸில் என்னோட மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். இந்த விலாக் வந்து ஃப்ரைடே எடுத்திருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உருளைக்கிழங்கு சோயா வச்சு கட்லெட் தான் பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்கு தோல்லாம் சீவிட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக வந்துடும். உருளைக்கிழங்கு பெருசாக விரும்பிலாம் சாப்பிட மாட்டான். இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன்னா அதில் இருக்குது தெரியாதுல்ல, அதனால் அடிக்கடி இந்த மாதிரி பண்ணி கொடுத்துறது. சோயாவும் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறி வந்துருச்சு. மாறன் எந்திரிக்கிறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடணும்னு நினச்சேன். அதுக்குள்ளேயே வந்துட்டான். என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அவனே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் எல்லா வேலையும் பார்த்துட்ருப்பான். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்து வச்சாச்சு. சோயா வந்துட்டு ஒரு பல் ஸ்பூன் கொடுத்து நல்லா அடிச்சு எடுத்துட்டேன். இதில் வந்துட்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். பிரெட் க்ரம்ஸ் இல்லை, ஒரே ஒரு பிரெட்டு மட்டும் இருந்தது. அதையும் தோசைக்கல்ல டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அந்த பவுடரையும் சேர்த்து தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 2 பக்கம் போட்டு எடுத்தேன்னா கட்லெட் ரெடி ஆகிடும். ஸ்நாக்ஸுக்கு ஹெல்த்தியான லட்டு தான் பண்ணி கொடுத்துருந்தேன். ஃப்ளாக்ஸ் சீட், வால்நட், உலர் திராட்சை, இது கூட வந்து பேரிச்சம்பழம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸில் அடிச்சு எடுத்தோம்னா பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை லட்டு சேஃபில் வந்து பிடிச்சி கொடுத்தோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மானுக்குமே ரொம்ப பிடிக்கும். இதான் கொடுத்துருந்தேன்.